சாதாரண ஒரு மனிதன் பல பயனுள்ள தகவல்களை கொடுக்கும் பொழுது அவற்றை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அதுவே ஒரு துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதோடு நம் வாழ்க்கைக்கு தேவையான பயனுள்ள சில விஷயங்களையும் எடுத்துக்கொள்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் விருந்தினர் என்ன பயனுள்ள தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் திரு அருள் சுப்பிரமணியம் அவர்கள். சின்ன குழந்தைங்களுக்கு 4 வயசுலேருந்து 12 வயதுக்குள்ளோர அவங்க எண்ணங்கள்ல நினைக்கிறத பேச்சுல திறமையா வெளிக்கொண்டு வரது எப்படின்ற விஷயத்தை பத்தி இன்னைக்கு நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஒரு கல்வியாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். கல்வியாளர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதுவும் இதை குறிப்பிட்டு சொல்லணும்னா 4 வயதுலேருந்து 14 வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து சரியான முறையில் திறமையாக மற்றவங்க கிட்ட சொல்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதற்கான ஒரு பயிற்சியை முழுமையாக கொடுத்துட்ருக்கீங்கன்னு போது இது ஒரு புது விஷயம். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் இந்த NLP அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வச்சு தான் நீங்கள் இந்த அடிப்படைன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி செயல்படுது, இது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து ஒரு குழந்தைக்கு கொடுக்குது, அது ஒரு இந்த வயதிலிருந்து அப்படின்னு ஆரம்பிக்கும் போது திடீர்னு ஒரு 10-12 வயதில் இருக்கவங்களும் இதை போய் இந்த பயிற்சியை எடுக்க முடியுமா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு பயிற்சியாளர் அப்படிங்கிற முறையில் இதுக்கு எல்லாத்துக்குமான பதில்களை உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். முதல்ல இந்த பயிற்சி பேசும்போது ஒரு திறன் மேம்பாடு சார்ந்தும் இது இருக்கிறதுனால இந்த NLP அப்படின்ற ஒரு விஷயம் என்ன, இது எப்படி செயல்படுதுன்னு பேச ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாங்க. NLP அப்படின்னா நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங். இப்போ நியூரோ அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள், நம்ம லிங்குவிஸ்டிக் நம்ம பேசுகிற லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் வந்து அந்த எண்ணங்களையும் அந்த லாங்குவேஜ் மொழியையும் எப்படி நம்ம ப்ரோக்ராம் செய்து நமக்கு வேண்டிய ரிசல்ட்டை பெறுவது, அப்படி தான் NLP. இந்த NLPயில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம எப்படி சிந்திக்கிறோன்னு தெரியாது. நம்ம சிந்திக்கிறோன்னு தெரியும், ஆனால் எப்படி சிந்தனை செய்கிறீர்கள் அப்படின்னா தெரியாது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் பிஹைண்ட், அந்த சிந்தனைகளுக்கு பின்னாடி நம்ம பிரெயின் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி நம்ம பேசுகிறோம், ஆனால் நம்ம பேசுகிற வார்த்தைகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம், அதற்கு பின்னாடி என்ன நடக்குது, உள்ளே என்ன நடக்குது அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியாது. ஸோ அதெல்லாமே வந்து நம்மளுடைய அன்கான்ஷியஸ், அதாவது இன்றைக்கி என்னுடைய அறியாமையில் நான் எப்படி சிந்தனை செய்கிறேன், எப்படி பேசுகிறேன்ற விஷயம் வந்து நம்ம யாருக்குமே கான்ஷியஸாக தெரியாது, அறியாமையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். NLP அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுனால நம்மளுடைய திங்கிங்கையும் லாங்குவேஜையும் நம்ம ஆளுமைக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அப்போ நான் எப்படி திங்க் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சி எனக்கு வந்துடும். எப்படி பேசுகிறேன், எப்படி வார்த்தைகளை, என்னுடைய எண்ணங்கள் எப்படி வார்த்தைகளாக மாறுகிறது அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சி எனக்கு வந்ததுன்னா, அப்போது என்னுடைய திங்கிங்கையும் லாங்குவேஜையும் நான் பேசுகிற விதமும், ஏன்னா நான் இந்த உலகத்தை எப்படி பார்க்குறேன்றது என்னுடைய எண்ணம். த்ரூ மை திங்கிங் தான், என்னுடைய எண்ணங்கள் வாயிலாக தான் உலகமே உள்ளே போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஒரு உலகம் எப்படி நான் வெளியில் திருப்பி உங்கள்கிட்ட பேசுகிறேன் இல்லை யார்கிட்ட பேசும்போதும் நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ லாங்குவேஜ். ஸோ இது இன்புட், இது அவுட்புட். இந்த 2 விஷயமும் நான் எப்படி சிந்தனை எப்படி பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்ததுன்னா, நான் ஒவ்வொரு நேரத்துலையும் அந்த ஒரு விழிப்புணர்ச்சியோடு என் வாழ்க்கையில் ஈடுபடும் போது ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப், அந்த வாழ்க்கை திறமை மேம்படும். ஸோ அதுதான் NLP. ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதாவது it is understanding of what happens in my thinking, language and behavior. ஸோ அப்போ இந்த 3 விஷயம் நமக்குள்ளே வந்தது அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய நம்ம பேசுவோம், வாழ்க்கையை மாற்றணும், நம்ம எப்படி பண்ணுறோமோ அப்படி மாற்றணும், நான் இந்த ரிசல்ட்டை மாற்றணும், நிறைய அச்சீவ் பண்ணணும், ஒரு ஒர்க்கில் வந்து அதிகமாக சாதிக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லுவோம். ஆனால் அதுக்கெல்லாம் அடிப்படை என்னென்னா இந்த 2 விஷயம்தான். என்னோடய எண்ணங்களையும் நான் பேசுகின்ற மொழியையும் ஆளுமைக்குள்ளே கொண்டு வந்துட்டால் எதையுமே சாத்தியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு பிரத்யேக பயிற்சி முறை எப்போ ஆரம்பமானது? இந்த NLP சிஸ்டத்தோட வரலாறு பற்றி சொல்லுங்கள். NLP வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ரிச்சர்ட் பேண்ட்லர், ஜான் கிரெண்டர் அப்படின்ற ஒரு 2 பேர், அவங்க எல்லாமே வந்து தெரப்பி சார்ந்த ஒரு வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து நிறைய சாதனையாளர்களை பார்த்துட்டு எப்படி இந்த சாதனையாளர்களாக இருக்க முடிகிறது, ஸோ அவங்கள வந்து மாடல்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு கூப்பிட்டு அவங்களால எப்படி வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னு ஸ்டடி பண்ணாங்க. ஸோ அவங்க அப்படி ஸ்டடி பண்ணும்போது, அதாவது அந்த ஸ்ட்ரக்சர் ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் வந்து
இந்த ஷோவில் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, இது நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். ஸோ அது மாதிரி எந்த ஒரு எக்ஸலன்ஸ் எடுத்தாலும் சரி, ஒரு குக் வந்து ரொம்ப அழகாக சமைக்கிறாரு, ஒரு ஷெஃப் அழகாக சமைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு டீச்சர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக டீச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மில்டன் எரிக்சன், ஃபாதர் ஆஃப் ஹிப்னாட்டிசம், அவரை ஸ்டடி பண்ணாங்க. அவருடைய ஸ்டடி பண்ணி அப்புறம் வெர்ஜினியா சட்டிர்னு ஒரு லேடி ஃபேமிலி கவுன்சிலர், அவங்களையும் ஸ்டடி பண்ணாங்க. எப்படி அவங்களால வந்து கிளைண்ட்ஸ் கூட பேச முடியுது எப்படி அப்படின்னு அவங்க தேடி கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி செய்து பல வெற்றி பெற்ற மனிதர்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்சாங்க, ஓஹோ இந்த மாதிரி நிறையா நுணுக்கங்கள் இருக்குது நம்மளுடைய திங்கிங்லேயும் நம்மளுடைய மொழியிலும், என்னுடைய பிலீஃப்ஸ், அந்த மாதிரியான நம்பிக்கைகளை என் மனதில் சுமந்து கொண்டிருக்கிறேன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஸ்டடி பண்ணி அவங்க ஒரு ஜென்ரலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் சக்ஸஸ் வேணுமோ, யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் இது நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கல, நான் வித்தியாசமாக எதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் இன்னும் நல்லா செய்ய முடியுமோ, ஒரு சிறந்த நிலையை அடையணும்னு யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இதை படித்து பாருங்கள். ஏன்னா இது வெற்றி பெற்றவர்களுடைய ரீசன்ஸ் பிஹைண்ட் த சக்ஸஸ் அப்படின்றது தான். ஸோ என்எல்பி வந்து இட் கிவ்ஸ் யூ ஃப்ளெக்சிபிலிட்டி. நான் பிறக்கும் போதே எனக்குள்ளே சில மெத்தடாலஜிஸ் வந்துருச்சு. நான் இப்படி தான் அப்பா அம்மாவை பார்த்துட்டு என்னுடைய சூழல்களை பார்த்து நான் இப்படி தான் பேசுவேன்னு எனக்குள்ளே ஒரு பழக்கம் வந்துருச்சு. இப்போ நான் இன்னொரு மாதிரி சிந்திக்க முடியும், இன்னொரு மாதிரி பேச முடியும் அப்படின்னா அப்போ எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துருச்சுன்னா நான் இன்னும் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ அதுதான் என்எல்பி. இந்த பயிற்சி முறை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏன் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து நம்ம சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம்? 4 வயதுலேருந்து 14 வயது தான் உகந்த வயது அப்படின்னு சொல்லும்போது அது ஏன் சார் அப்படி? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 வயதுலேருந்து 14 வயது குழந்தைகளுக்கு இந்த என்எல்பின்ற விஷயத்தை சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ அடல்ட்ஸ்க்கு வந்து பெரியவங்களுக்கு வந்து இதை சொல்லி கொடுக்கலாம், அவங்க வந்து கான்ஷியஸாக பண்ணிப்பாங்க. ஆனால் குழந்தைகளுக்கு இதை வந்து நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் மாதிரி சொல்லி கொடுக்கறதில்ல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக, ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக என்எல்பியை வந்து படிக்கிறோன்றதே அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் என்எல்பி ஆக்டிவிட்டின்னு அதுக்கு பெயர் வச்சு அதை பண்ண சொல்கிறோம். அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னா அன்கான்ஷியஸாக என்எல்பி பிரின்சிபிள்ஸ் அவங்களுக்குள்ளே வந்துடும். அது 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து கான்ஷியஸ் லேர்னிங், இன்னொன்று வந்து அன்கான்ஷியஸ் லேர்னிங். கான்ஷியஸ் லேர்னிங்னா புத்தகத்தை எடுத்து மனப்பாடம் செய்து படித்து அது வந்து படிக்கணும்னு படிக்கிறது. அன்கான்ஷியஸ் லேர்னிங்னா அப்பாவை பார்த்து அப்பா கிட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிறது, அம்மாவை பார்த்து அம்மா கிட்டேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிறது. இந்த கான்ஷியஸ் லேர்னிங்கை விட அன்கான்ஷியஸ் லேர்னிங் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் உள்ளே போகிற விஷயம். ஸோ பிரெயினில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்எல்பியை வந்து ரொம்ப அன்கான்ஷியஸான ஒரு விஷயமாக கொடுக்குறோம். அதாவது குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வாரத்திற்கு ஒரு முறை 2 மணி நேரம் இந்த பயிற்சி வகுப்புக்கு வருவாங்க. வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம ஏதோ கற்றுக்குறோம், விளையாடுறோம், ஒரு ஹாபி கிளாஸ் மாதிரி இருக்கும். பட் அது ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த என்எல்பியோடைய திங்கிங் எல்லாம் அவங்களுக்கு வந்துடும். இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராம் பற்றி பேசும்போது சின்ன குழந்தைங்களுக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எதையுமே நம்ம படிக்கும்போது ஒன்று லாங்குவேஜ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஒன்று மேக்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளே தான் நம்ம படிப்போம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டின்னு சொன்னீங்க, எப்படி சார் அது நடக்குது? அதாவது இது இங்கிலீஷில் தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதே சமயம் தமிழ்நாட்டினுடைய சின்ன சின்ன ஊர்களில் எங்கே தமிழில் சொல்லிக் கொடுத்தா குழந்தைங்களுக்கு இன்னும் புரியுமோ அவங்களுக்கு தமிழ்லையும் சொல்லிக் கொடுக்குறோம். இந்த என்எல்பி எப்படி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அதாவது ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அனுபவம் தான் மிகப்பெரிய ஆசான். அதனால் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது இங்கே பார் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தேரியாக என்எல்பியை உட்புகுத்தணும்னா அது வாழ்க்கை கல்வியாக மாறாது. அது ஒரு நாலேஜாக மட்டும்தான் தேங்கிவிடும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டாக ஒரு அனுபவங்களை உருவாக்குறோம். உதாரணத்திற்கு அவர்களை குழுக்களாக பிரித்து ஒரு சின்ன சின்ன டீம்ஸாக பிரித்து அந்த குழந்தைகளும் இந்த குழந்தைகளும் அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். பக்கத்தில் இருந்து குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணுன்றது ஹெல்ப் பண்ணுவோம். அந்த குழந்தை வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் கிட்ட ஸோ இதை ஈச் பர்சன் இஸ் யூனிக், அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும். ஸோ ஈச் பர்சன் இஸ் யூனிக் அப்படின்னா இந்த குழந்தை வந்துட்டு அது டீச்சர் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த குழந்தை அதை டீச்சர் சொல்லி ஒரு 5 நிமிடம் அதை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இப்போ குழந்தைங்களுக்கு அதோட டீச்சர் ஒரு கதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு அது என்னன்னு புரியும். ஆனால் அதோடு அதை விட்டுறாமல் இப்போ அந்த குழந்தை வந்து இன்னொரு குழந்தைகிட்ட அதை பற்றி நீ என்ன நினைக்கிற, ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்கும். ஸோ இந்த குழந்தை வந்துட்டு அதுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை அந்த குழந்தை திருப்பி சொல்லும். உடனே இந்த குழந்தை நீ என்ன நினைக்கிறேன்னு இவங்க அதை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ இவங்க அதை திருப்பி சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர் சொல்லும்போது கேட்கறது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டைம் உள்ளே போகிற விஷயம்.
அதற்கப்புறம் இந்த குழந்தை இன்னொரு குழந்தைய கேட்கும்போது அது செகண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தான். அதாவது ஒரு முறை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை கவனிக்கல அப்படின்னா அது திருப்பி எடுத்து பார்க்கலன்னா மறந்துடும். ஆமாம். ஸோ ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண என்ன ஆகும்னா அங்கே தான் அது ஆள் மனதுக்குள்ளே போகுது. ஸோ நீ அதை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்ட உடனே ஓகே அப்பாவோட யூனிக்னஸ் என்ன சொல்லி பார்க்கலாம். உடனே இந்த குழந்தை என்னுடைய அப்பாவோட யூனிக்னஸ் என்ன தெரியுமா, எங்கள் அப்பாவோட தனித்தன்மை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பதில் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சாவே அந்த குழந்தை வந்து அந்த தனித்தன்மை வாய்ந்தவர்கள், ஒவ்வொருத்தரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் அப்படின்றது மனசில் பதிஞ்சிட்டாவே அந்த கம்பேரிசன் இருக்காது. தன்னை வந்து அண்ணா கூட கம்பேர் பண்ணாது. அக்கா இப்படி, நான் இப்படி இல்லை, அப்பா இப்படி, அம்மா இப்படி அப்படின்னு அந்த கம்பேரிசனே வராது. ஸோ தேல் ஸ்டார்ட் லுக்கிங் அட் தி யூனிக்னஸ் ஆஃப் பீப்புள். ஸோ பிரெயினில் ஒரு அங்கே முக்கியமாக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ஈச் சைல்டு இஸ் யூனிக். ஸோ அந்த ஒவ்வொரு குழந்தையையும் நீ தனித்தன்மை வாய்ந்த குழந்தை தான் அப்படின்றது நாங்கள் அவங்கக்கிட்ட அடிக்கடி சொல்லி அவங்க மனசில் பதிய வைக்கிற ஒரு விஷயம். ஸோ எந்த ஒரு NLP விஷயமாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு நாட் ஓன்லி NLP, ஸோ பிரெயினில் நிறைய பல விஷயங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அந்த அறிமுகப்படுத்துகிற எல்லா விஷயங்களிலும் அது திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஏன்னா வந்து ஒரு 30 மாத பயிற்சி இது. ஸோ அப்போ குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் கிளாஸ்க்கு வந்தால் போதும். அவங்கக்கிட்ட இந்த விஷயங்களை திருப்பி திருப்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பர்டைஸ் ஆகிடுவாங்க. அதாவது ஜீனியஸ்னஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10,000 மணி நேரங்கள் அதில் செலவிட வேண்டுமோ. ஒருத்தர் பியானோ வாசிக்கிறாருன்னா 10,000 hours அவர் பியானோ வாசிச்சார்னா அதற்கு 8 வருஷமோ 10 வருஷமோ ஆகலாம், அவர் ஒரு ஸ்காலர் ஆகிடுவார். ஒரு ஓவியர் 10,000 மணி நேரம் பெயிண்ட் பண்ணார்னா அவர் வந்து கண்டிப்பாக அதில் மேதை ஆகிடுவார். ஸோ அது மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த 10,000 மணி நேரம் எப்படின்னா திருப்பி திருப்பி பிரெயினுக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அதனால் நம்ம எல்லாருமே ஒரு டீச்சர் வந்து 30 வருஷமாக நான் வேலை செய்கிறேன் அப்படின்னாருன்னா எவ்வளோ வகுப்புகள் எடுத்திருக்காரு, எத்தனை மணி நேரங்கள் கால்குலேட் பண்ணி 10,000 hours அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஒரு ஜீனியஸாக இருப்பார். ஆனால் அஃப்கோர்ஸ் அதில் மனசில் ஈடுபட்டு அதுலேருந்து ஒவ்வொரு முறையும் கற்றுக்கிற மாதிரி அந்த ஒரு பேஸ்க்குள்ளே போகணும். அந்த உள்வாங்கிக்கிற இன்வால்மெண்ட்டோடு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த துறையில் அவர்கள் சாதனையாளர்கள் தான். ஸோ அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து நாங்கள் ரொம்ப ரொம்ப குழந்தைகளுக்கு திருப்பி திருப்பி சொல்லி கொடுத்து அவர்களை தட்டி கொடுத்து அந்த டெய்லி ப்ராக்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது இந்த எங்கள் பயிற்சியினுடைய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் பவர், லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் ஒரே நேரத்தில் இயக்கக்கூடிய ஆற்றலை குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரியவங்க குழந்தைங்க நம்ம எல்லாருமே we are either left brain dominated or right brain dominated. ஏதாவது ஒரு பகுதியை தான் அதிகமாக இயக்கி கொண்டிருக்கிறோம். இந்த 2 பக்க பிரெயினையும் இயக்கக்கூடிய குழந்தைகள் நேச்சுரலாகவே ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் இருப்பாங்க. இந்த 2 பக்க பிரெயினையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போது அகெயின் அதையும் சொல்லிக் கொடுத்தா பிரயோஜனம் இல்லை. செயல்வழி கல்வியாக அந்த குழந்தைகளுக்கு அந்த அபாக்கஸ் பயிற்சியை சொல்லிக் கொடுத்து அந்த மணிச்சட்டத்தை அந்த மணிகளை அசைத்து மனக்கணக்கு போடுறது சொல்லிக் கொடுக்கும்போது அவருடைய கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், லிசனிங் ஸ்கில்ஸ் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அந்த குழந்தைங்க வந்து ஒரு 40 மார்க் 50 மார்க் வாங்குகிற குழந்தை ஒரு 9 months ஒரு 3 லெவல் முடிக்கிறதுக்குள்ளே 2 levels முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 6 months 9 months 70 மார்க்ஸ் 80 மார்க்ஸ் வாங்கிடும். ஸோ அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா நிறைய வந்து நம்ம பேரண்ட்ஸ் பெற்றோர்களே நாலேஜுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ஸ்கில்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நாலேஜ் அப்படின்னா டு நோ சம்திங். இன்றைக்கி கூகுளில் போய் உட்காந்துட்டு ஹவு டு ப்ளே செஸ் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா 10 லட்சம் பக்கங்கள் வருது. அது எல்லாமே நாலேஜ். நான் அதை படித்தேன்னா இப்போ செஸ் எப்படி விளையாடுறதுன்னு எனக்கும் தெரிஞ்சிடும், மனப்பாடம் பண்ணிவிடுவேன். ஆனால் விளையாட தெரியுமான்னா எனக்கு தெரியல அப்படின்னா அப்போ ஐ ஹாவ் த நாலேஜ் ஆஃப் செஸ், ஐ டோன்ட் ஹவ் த ஸ்கில் ஆஃப் செஸ். அப்போ அந்த நாலேஜ்னால யூஸ் இருக்கா? நம்ம ஏட்டுச்சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்றோம். அதாவது இட்ஸ் நாட் ஓன்லி நோயிங் இன்ஃபர்மேஷன், வி ஷுட் நோ ஹவு டு அப்ளை தட் இன்ஃபர்மேஷன் இன் டே டு டே லைஃப். அதற்கு ஸ்கில்ஸ் தான் முக்கியம். அந்த ஸ்கில்ஸ் பிரெயினில் நாங்கள் திருப்பி திருப்பி குழந்தைங்களுக்கு வந்து நாலேஜை ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நாலேஜ் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் வாயிலாக டியூஷன்ஸ் வாயிலாக இன்றைக்கி குழந்தைங்க எல்லாருமே நாலேஜஸில் எக்ஸ்பர்ட். இன்னும் கூட சொல்லப்போனால் இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடுன்னு சொல்லலாம். இன்றைக்கி எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது. அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் நாலேஜ்லேருந்து குழந்தைகளை திசை திருப்பி வாழ்க்கை கல்விக்குள்ளே கொண்டு வரது தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிடிமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்.
இப்போ இவ்வளோ விஷயங்கள் இந்த பயிற்சி மூலமாக நடக்குது அப்படின்னும் போது நீங்கள் முதல்ல வந்து அதற்கான தகுதி வயது வந்து 4ன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் முதல்ல பேசும்போதுன்னு சொன்னீங்க இது ஒரு 30 மாத பயிற்சின்னு, அது ஒரு லெவல் அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி சார் இருக்குது? இப்போ இந்த 4 இயர்ஸ் 4 வயதுலேருந்து 14 வயது வரைக்குமே கம்ப்ளீட்டாக ஒரு த்ரூ சிஸ்டமாக, இல்லை எந்த டைம்லேயுமே வரும்? இப்போ இந்த 4 இயர்ஸில் இதில் ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த 30 மாதங்களில் அவர் முழுமையாக இது ஒரு பயின்றவராக வெளியில் வந்துடலாமா? எப்படி சார் அது? கண்டிப்பாக. அதாவது ஒரு லெவல் 3 மாதம்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த முதல் 3 மாதம் முடித்த உடனே ஒரு சின்ன எக்ஸாம், ஒரு சர்டிஃபிகேஷன், அப்புறம் செகண்ட் லெவல் போவாங்க. அது 3 மந்த்ஸ் முடிச்சோடனே தேர்ட் லெவல், அப்படி 3 மாதங்களுக்கு முன்னாடி அடுத்த லெவல் போவாங்க. ஒரு 2 லெவல்ஸ் முடிக்கிறதுக்குள்ள பேரண்ட்ஸ் வந்து கண்கூடான மாற்றத்தை குழந்தைகளிடத்தில் பார்க்க முடியும். ஸோ அவங்க இந்த 10 லெவல்ஸ் முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30 மந்த்ஸில் எல்லா குழந்தைங்களாலையுமே வந்து ஒரு 2.5 இயர்ஸ் இந்த 10 லெவல்ஸ் முடிக்கிறதுக்கு எப்படி ஒரு 4th ஸ்டாண்டர்ட் சைல்டு வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்டில் இந்த கோர்ஸை முடிச்சிருவாங்க. ஒரு பாட்டு கிளாஸ் போகிற மாதிரியோ, டான்ஸ் கிளாஸ் போகிற மாதிரியோ, ஒரு ஹாபி கிளாஸ் மாதிரி இதை முடிச்சிருவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா இது ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஸோ 2.5 இயர்ஸ்ன்னும் போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து 3 விஷயங்கள், ஒன்று வந்து பிரெயின் பவர், லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின், 2 பிரெயினையும் ஒரே நேரத்தில் இயக்கக்கூடிய ஒரு ஆற்றல். அப்போது கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், லிசனிங் ஸ்கில்ஸ், லேர்னிங் அபிலிட்டி, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுது. முக்கியமாக இன்றைக்கி கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எல்லாவற்றிற்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல். ஸோ அந்த விஷயத்தை வந்து குழந்தைகள் வந்து அதில் ஒரு ரொம்ப திறம்பட விளங்குவார்கள். அடுத்தது லைஃப் ஸ்கில்ஸ், எப்படி தலைமை பண்புகள், உற்சாகமாக இருப்பது எப்படி, மற்றவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வது எப்படி, ஒரு அப்பா அது அந்த பேரண்ட்ஸ் சில்ட்ரனுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைக்கு என்னென்ன வேணுமோ அந்த எல்லா விஷயமும் அந்த லைஃப் ஸ்கில்ஸில் கொடுக்குறோம். அடுத்தது NLP. இந்த 3 விஷயங்களும் உள்ளடக்கிய விஷயந்தான் இந்த பயிற்சி. இது ஒரு அனுபவம்னே சொல்லலாம். அதாவது இது ஒரு கிளாஸோ ஒரு டீச்சிங் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா இன்றைக்கி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாயிலாக அப்பா அம்மா கூட குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணுன்னா அப்பா வந்து குழந்தைக்கு ஒரு விஷயம் சொல்லலாம், இப்படி பண்ணுன்னு சொல்லலாம். அதை சொல்கிறத விட ஒரு அனுபவத்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை மனசில் பதிஞ்சிடும். நீ வந்து எல்லாருக்கிட்டையும் போய் நல்லா பேசணும், நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறத விட பக்கத்து வீட்டில் போயிட்டு இந்த நியூஸ் பேப்பரை கொடுத்துருமான்னு சொன்னால் அந்த குழந்தை செஞ்சிடும். அது அப்படி அனுபவங்கள் மூலியமாக குழந்தைக்கு வந்து தன்னம்பிக்கை ஏற்படுத்தலாம். ஆனால் தன்னம்பிக்கை பற்றி 10 நிமிஷம் பேசுறதுனால மிகப்பெரிய ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் அனுபவத்தை கொடுத்தீங்கன்னா இப்போ குழந்தை வந்துட்டு நீ வந்து தன்னம்பிக்கையாக இருக்கணும், பெரியவங்களை பார்த்து பேசணும் போது குழந்தைக்கு அது என்னென்னு புரியாமல் கூட போகலாம், செய்யாமல் கூட போகலாம். ஆனால் அனுபவத்தை கொடுத்து பாருங்கள், அந்த குழந்தை செஞ்சுட்டு வந்து என்னப்பா அடுத்து பண்ணணும்னு கேட்கும். ஏன்னா ஸோ அதுதான் வந்து அன்கான்ஷியஸ் டீச்சிங். ஸோ அது குழந்தைகளுக்கு ஒரு அவங்க கற்றலுக்கு ஒரு அருமையான தோதான ஒரு வாய்ப்பு, ஒரு வழிமுறைனா அது அந்த எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் தான். ஸோ அதே மாதிரி நீங்கள் கேட்ட மாதிரி இந்த 4 வயதுலேருந்து 14 வயது குழந்தைகளுக்குன்னு பேசணும். ஸோ அந்த 4 வயதில் ஜாயின் பண்ணுற குழந்தைகள் ஒரு 10 லெவல்ஸ் முடிக்கிறதுக்கு 2.5 வருடம் ஆகும். ஸோ அவங்க 10 லெவல்ஸ் முடித்த உடனே இந்த கோர்ஸ் நிறைவு பெற்றுறது. ஸோ ஏஜ் அட் என்ட்ரி எப்போ வேணால் சேரலாம். அதாவது LKG UKGலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற குழந்தைகள் கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். அவங்களுக்கு அந்த 2.5 இயர்ஸ் முடித்த உடனே இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் திருப்பி அவங்க இந்த கோர்ஸை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த கோர்ஸ்லேருந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்கில்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்கில்ஸ் வந்து வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு பயனளித்து கொண்டே இருக்கும். என்னென்னா இப்போ நாலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணலைன்னா மறந்து போயிடும். நாலேஜ் வந்து ஐயோ நான் ரிவைஸ் பண்ணல அப்படின்னா, இப்போ பாருங்கள் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட அவங்க 6th ஸ்டாண்டர்டில் படித்தது கேட்டு பாருங்கள், சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா அது அந்த ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுட்டு இருப்போம், திருப்பி படிப்போம், அதுக்கப்புறம் மறந்துடும். அதுதான் நாலேஜ், அந்த எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது தங்காது. ஆனால் ஸ்கில்ஸ் அப்படி இல்லை. இப்போ நீச்சல் ஒரு முறை கற்றுக்கிட்டோன்னா மறக்கவே மறக்காது. ஹிந்தி ஒரு முறை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வடமாநிலத்துக்கு போகிறோம், எப்போ தேவையோ அப்போ பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து அது மறக்கவே மறக்காது. ஸோ அந்த திறன்கள், அந்த ஸ்கில்ஸோட வேல்யூ அதுதான். ஸோ அதனால் இந்த பயிற்சியில் குழந்தைங்க கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே வந்து திறன்கள் தான். இது அறிவு சார்ந்த விஷயம் இல்லை. அறிவுனா தான் மறந்து போகும், இது எதுவுமே மறக்காது. ஸோ 2.5 இயர்ஸில் அந்த குழந்தை வந்து இந்த கோர்ஸ் 10 லெவல்ஸை முடிச்சதுக்கப்புறம் என்டையர் லைஃப் இந்த 4 வயதுலேருந்து 14 வயதுக்குள்ளே எந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு இந்த பிரெயினை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்த குழந்தைகளுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் அவர்கள் புத்திசாலியாக விளங்குவார்கள்.
இது வந்து நிறைய தேரிஸ் இருக்குது, நிறைய ப்ரூவ் பண்ண விஷயங்கள், நிறைய ரிசர்ச் பண்ண விஷயங்கள். இந்த 2 பக்க பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய குழந்தைகள் வந்து தேல் பி வெரி கம்பீட்டன்ட் அண்ட் பிரில்லியன்ட். ஏன்னா இன்றைக்கி வந்து பிரெயினை எவ்வளோ தூரம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40% சொன்னாங்க, 20% சொன்னாங்க, 10%, 7%, 3%. இன்றைக்கி ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா லெஸ் தென் 1%. ஸோ நம்ம பயன்படுத்துகிறதே இல்லை, மேலே சும்மா தேய்ச்சி பார்க்குறோன்றாங்க. ஸோ அவ்வளோ தான் பிரெயினோட பவரை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம். அதனால் இந்த 2 பக்கமும் பிரெயினை பயன்படுத்தினாவே அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஜீனியஸ்னஸ், ஒரு மேதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஏஜில் என்னென்ன மாற்றங்கள் தேவையோ, என்னென்ன ஒரு உந்துதல் பிரெயினுக்கு தேவையோ அது எல்லாமே கிடச்சிரும். இப்போ இந்த வயது வரம்பை நம்ம வந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த வயதுனால அவங்களோட வளர்ச்சியினால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இந்த டீச்சிங்கில் வரப்போகிறது இல்லையா? 4 வயதில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் தான் 14 வயதில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம சொல்லித்தர போகிறோமா? ஆமாம், அதாவது 4 வயது இருக்கிற குழந்தைங்களும் 14 வயது இருக்கிற குழந்தைகளுக்கும் இது ஒரே விஷயம் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது வந்து ஸ்விம்மிங் மாதிரி திறமை. அதனால் ஒரு 5 வயசு குழந்தை வந்தாலும் சரி, 20 வயசு குழந்தை ஸ்டூடெண்ட் வந்தாலும் சரி, அந்த ஃபஸ்ட்டு வந்து கை காலை அசைப்பது எப்படி, மூச்சு பயிற்சி எப்படி, ஏன்னா அது பேசிக்கு. இப்போ நாலேஜ்னால் மாறும். ஏன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து வேறு மாதிரி சொல்லி தரணும், 20 இயர்ஸ்க்கு வேறு மாதிரி சொல்லணும். இது வந்து மியூசிக் மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி பிடிக்கணும் அது மாதிரி. ஸோ எனிதிங் தட் இஸ் எக்ஸ்பீரியன்ஷியல் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏஜ் குரூப். ஆனால் கற்றுக்கொள்கின்ற அந்த வேகம் கொஞ்சம் மாறும். அவங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின் ஸ்லேட்டாக வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தோன்னே டக்குன்னு பிடிச்சிக்குவாங்க. அவங்களுக்கு இது பண்ணணும். பெரிய குழந்தைக்கு வந்து இப்படி பண்ணணும்னு சொன்னால் அப்படி பண்ணக்கூடாதான்ற ஒரு சிந்தனை வரும். அதனால் எல்லா இடத்துலையும் அந்த எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. பட் இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு அந்த கட்டளை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஸோ இந்த 4 to 14 சொன்னேன் இல்லைங்களா, இந்த 4 years, 5 years, 6 yearsக்கு லிட்டில் பாப்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு போகிற ஸ்பீடு, அவர்களுக்கு ஒரு கிளாஸ்க்கு இவ்வளோ தான் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த மாதிரி அவர்களுக்கு வந்து இன்னும் ஆரிகாமி முதல் கொண்டு நிறைய விஷயங்களில் ஒரு பிளேஃபுல் அட்மாஸ்ஃபியரில் அவங்களுக்கு போய் சேரும். இந்த 7 to 14 yearsக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக அவர்களுக்குரிய விஷயங்கள், ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எல்லாம் எப்படி கொண்டு வர்றது, ஸ்டேஜில் மேடை அனுபவங்கள் எப்படி கொடுக்கறது, ஒரு தன்னம்பிக்கை வளர்க்குற மாதிரியான விஷயங்கள் அந்தந்த ஏஜுக்குரிய மாதிரி சில விஷயங்களை ஃபைன் டியூன் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இப்போது இந்த பயிற்சி முடித்த உடனே ஒருத்தருக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் தனக்குள்ளே ஏற்படுது சார்? இதோட விளைவாக என்ன நடக்குது? ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 புலன்கள், இந்த 5 புலன்களையும் ஒரு புள்ளியில் குவிச்சோன்னா கான்சன்ட்ரேஷன். அதாவது என்னுடைய பார்வையும் அங்கே இருக்கணும், என்னுடைய ஹியரிங்கும் அங்கே இருக்கணும், ஸோ என்னுடைய கேட்கும் திறனும் அங்கே இருக்கணும், நான் உணரக்கூடிய ஃபீலிங்கும் அங்கே இருக்கணும். அடுத்தது ஸ்மெல் அண்ட் டேஸ்ட். இதுக்கு சில இடங்கள் தான் பொருந்தும். நம்ம எங்கே வாசம் இருக்கோ அங்கே தான் ஸ்மெல் வரப்போகுது, எங்கே உணவு சாப்பிடக்கூடிய விஷயங்கள் இருக்கோ அங்கே தான் டேஸ்ட் வரப்போகுது. ஸோ இந்த 2மே லிமிட்டட். மீதி 3 விஷயங்கள் சீயிங், ஹியரிங் அண்ட் ஃபீலிங். அதாவது டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது என்னோடய பார்வை அங்கே தான் இருக்கணும், அவங்க சொல்கிறது தான் நான் கேட்கணும், அதை சார்ந்து தான் என்னுடைய ஃபீலிங்ஸும் இருக்கணும், உணர்தலும் அங்கே தான் இருக்கணும். இந்த 3 விஷயங்கள் ஒரே புள்ளியில் குவிச்சிட்டோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன். ஸோ இன்றைக்கி கான்சன்ட்ரேஷன் ரொம்ப 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 அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் நம்ம எல்லாருமே குழந்தைங்கக்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணு, அங்கே பார்க்காத, இங்கே பார்க்காத, கவனிச்சு படின்னு சொல்கிறோம். ஆனால் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுன்னு எந்த குழந்தைக்குமே நம்ம சொல்லி கொடுக்கறதில்ல. குழந்தைங்களுக்கு தெரியாது, ஹவு டு கான்சன்ட்ரேட்ன்றது தெரியாது. அது ஒரு பை ப்ராடக்டாக, அதாவது ஒரு குழந்தைய போய் பார்த்தீங்கன்னா அவர்களும் அறியாமல் இந்த கான்சன்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கில், ஒரு திறன் அவங்கக்கிட்ட வளருமே ஒழிய அது எப்படி அப்படின்ற ஒரு சூட்சுமத்தை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா அவங்க அதையும் செஞ்சுருவாங்க. அது வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது கான்சன்ட்ரேஷன். ஏன் ஒரு வீடியோ கேம் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு அபிரதமான கான்சன்ட்ரேஷன் வருதே, டிவி பார்க்கும்போதோ இல்லை ஒரு திரைப்படம் பார்க்கும்போதோ குழந்தைங்கக்கிட்ட ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கே, அப்போ அது இருக்குது. அது படிப்பு சார்ந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்சன்ட்ரேஷனை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு வந்து இந்த மனதை ஒருநிலைப்படுத்துறது, அதாவது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்கணும். இந்த பயிற்சியில் குழந்தைகளுக்கு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறோம். அந்த ஆக்டிவிட்டீஸோட தன்மை எப்படின்னா, பார்க்குறது, கேட்குறது, உணர்றது 3மே ஒரே புள்ளியில் குவிக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கணும். அப்போது குழந்தைங்களுக்கு வந்து அதை செய்ய 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 திருப்பி ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண வீட்டில் டெய்லி 15 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல ஒரு 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆன உடனே கிளாஸில் நிறைய பெற்றோர்கள், படிக்கிற குழந்தைகளோட பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என் குழந்தை படிக்கிறதே இல்லை, ஆனால் அவன் தான் கிளாஸில் டாப்பர்
வீட்டில் வந்து முன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட மாட்டேன். எக்ஸாம் அப்போல்லாம் முன்னெல்லாம் வந்து என் குழந்தைக்கு காய்ச்சலே வந்துடும், ரொம்ப பயப்படுவான். இப்போ வந்துட்டு அம்மா எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அந்த தன்னம்பிக்கை என்ன காரணம்னா அந்த கான்சன்ட்ரேஷன் ஆக்டிவேட் பண்ணால் முடிஞ்சது. அது ஒரு 6 months அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாவே அந்த கான்சன்ட்ரேஷன் வந்துடும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா போதும். நம்ம எல்லாம் படிங்கன்னு சொல்கிறோம், குழந்தைங்களை இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்கிறோம். அந்த படிப்பதற்கு தேவையான திறன்களை நம்ம குழந்தைங்களுக்கு அமைத்து கொடுக்குறோமா அப்படின்றது தான் முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா எந்த குழந்தையும் நான் படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை. அவங்க உட்காடுறாங்க, புக் எடுத்து படிக்கிறாங்க, படிக்கும்போது டக்குன்னு மனசு ஒரு 2 minutesல கான்சன்ட்ரேஷன் ஸ்லிப் ஆகும்போது அவங்களால திருப்பி ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல. கான்சன்ட்ரேஷன் நல்லா இருந்துட்டா, மனதை ஒரு புள்ளியில் குவிக்க அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தை இமீடியட்டாக அந்த கிராஸ்பிங் பவர், உள்வாங்கிற விஷயம் நல்லா ஆகிடும். அந்த கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்குது அப்படின்னா லிசனிங் ஸ்கில்ஸ், கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்குன்னா கேட்கும் திறன், லிசனிங் ஸ்கில்ஸ் நல்லா ஆகிடும். இந்த கான்சன்ட்ரேஷனும் லிசனிங் ஸ்கில்ஸும் நல்லா இருந்தால் கற்கும் திறன், லேர்னிங் அபிலிட்டி எக்ஸலண்ட் ஆகிடும். இது 3 நல்லா இருந்ததுன்னா நினைவாற்றல் நல்லா வந்துடும். அது யோகா பண்ணால் கூட அந்த மனதை ஒருநிலைப்படுத்துகிற விஷயங்கள் அந்த குழந்தை என்ன பண்ணாலும். ஆனால் அதெல்லாம் என்னன்னா ஒரு குழந்தைக்கு வந்து அதெல்லாம் பண்ணும்போது ஒரு எக்ஸசைஸு அதை நான் பண்ணணுமா, செஸ் விளையாடினா கூட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் அது செய்கிறதுக்கு இன்னொருத்தரை கூட உட்காரணும். அந்த குழந்தை என் குழந்தை கூட செஸ் விளையாடும்போது அப்பா சீக்கிரம் நகர்த்துப்பா அப்படின்றது, அது அவ்வளோ நேரம் அவங்கள உட்கார வைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இந்த பயிற்சியில் ஒரு விளையாட்டாக ஒவ்வொரு 2 மணி நேரம் வகுப்பு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னேன். அந்த ஒவ்வொரு 5 நிமிஷமும் நாங்கள் குழந்தைய வந்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக வைத்துக்கொள்கிறது அப்படின்ற அளவுக்கு அந்த சிலபஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா இது அந்த கான்சன்ட்ரேஷன் அவர்களையும் அந்த 2 மணி நேரம் ஒரு 20 நிமிஷம் மாதிரி போயிடும். ஸோ அதனால் இன்றைக்கி குழந்தைங்கிட்டேருந்து அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், லிசனிங் ஸ்கில்ஸ், லேர்னிங் அபிலிட்டி, மெமரி பவர், அந்த பிரெயின் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு நல்ல உந்துதலை ஏற்படுத்தி விட்டோம்னா அவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருவாங்க அப்படின்னா அது மிகையே ஆகாது. இந்த NLP அப்படிங்கிற இந்த புதிய கல்வி முறை வந்து ஒரு 15 ஆண்டு காலமாக இப்போ மக்கள் மத்தியில் இதை போயிருக்குனாலும் இதை பற்றி ஒரு முழுமையாக மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது சார்? அதாவது இது அங்கங்கே பேசப்படுகிற ஒரு விஷயந்தான். நிறைய வந்து நிறைய பள்ளிகளிலும் சரி, நிறைய ஒரு கல்வி சார்ந்த நிறுவனங்களிலும் சரி, அதாவது இந்த நாலேஜுக்கும் ஸ்கில்ஸுக்கும் இருக்கிற ஒரு விஷயம் கல்வியாளர்களுக்கு புரிந்து இந்த அதிகமான நாலேஜை கொடுக்காம திறன்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சி அடிக்கடி பேசப்படுகிறது. நம்ம புத்தகங்களில் பார்க்குறோம், இது எல்லாமே இருக்கிறது. கற்றலின் இனிமை அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கூட இந்த விஷயங்கள் வந்து ஒரு உயர்த்தி பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்களுக்கே மார்க் அதிகமாக வாங்கணும், என் குழந்தை நிறைய மார்க் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் இருக்கும்போது அவர்களுக்கு இந்த விழிப்புணர்ச்சி, இந்த ஸ்கில்ஸ் இதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா புத்தகத்தை படித்து புத்தகத்தில் இருக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதணும், அதுதான் வந்து கல்வி அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இன்றைக்கி பெற்றோர்கள் இடத்துல மனசில் பதிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அதாவது எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் வென் வாட் ஹேஸ் பின் லேர்ன்ட் ஹேஸ் பின் ஃபர்காட்டன். கல்வியே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கற்றதெல்லாம் மறந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட தங்குது பாருங்கள், அதுதான் உண்மையான கல்வியாம். ஏன்னா நம்ம இந்த நாலேஜெல்லாம் மறந்துடும். நான் ஸ்கூலில் என்ன படித்தேன், நான் காலேஜில் என்ன படித்தேன் அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் நான் மறக்காத இப்பயும் காலேஜில் ஸ்கூலில் படித்த விஷயங்கள் மறக்காமல் இருக்க பாருங்கள், அதெல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் பயன்பாட்டிற்குரிய கல்வி. அதனால் இன்றைக்கி இந்த ஸ்கில்ஸை அதிகமாக குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இப்போது பெற்றோர்கள் அதாவது அதிகமாக மார்க் அப்படின்ற ஒரு விஷயம், என் குழந்தை வந்து நிறையா மார்க் வாங்கணும் அப்படின்ற விஷயம் இல்லாமல் ஒரு பன்முகத்தன்மை குழந்தைகிட்ட இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதே இன்றைக்கி சப்ஜெக்டில் வந்து எல்லாத்துலையும் 80 வாங்கியாச்சு, எல்லாத்துலையும் 90 வாங்கியாச்சு, ஏற்கனவே 70 வாங்குறவரை 80 வாங்க வைக்கிறது எப்படி, 90 வாங்க வைக்கிறது எப்படி அப்படின்ற சிந்தனை மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு தொலைபேசி மணி அடித்தால் அதை எடுத்து பேசுகிற இது இருக்கா, ஒரு நியூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பார்த்த சொல்லு பார்க்கலாம், ஒரு நியூஸ் பேப்பர் படித்தா அதுலேருந்து வாங்குகிற உள் விஷயங்கள் இருக்கா, இன்றைக்கி சென்னை கிளைமேட்டை பற்றி தெரியுதா, டெல்லி பற்றி தெரியுதா அப்படின்னு ஒரு அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து, அதாவது படிப்பு ஸ்கூல் சப்ஜெக்ட் தவிர மற்ற விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்லை, படிப்பு மட்டுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு எக்ஸ்போஷர், ஒரு ஆல்ரவுண்டட்னஸ், ஒரு பன்முகத்தன்மை குழந்தைகிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு தேடல் இன்றைக்கி பெற்றோர்களிடத்தில் இருக்கணும். அந்த தேடலை குழந்தைங்கிட்ட திருப்பி கொடுத்து அவர் ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரும்போதே அந்த குழந்தைகிட்ட ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு நம்ம மார்க்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிடுறோம்னு சொல்லலாம். கண்டிப்பாக சார்.
ஒரு கல்வியாளராக அந்த NLP அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இது எப்படி செயல்படுது, அதுவும் சிறு வயது குழந்தைகள் அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை வந்து வெளிப்படையாக பேசும்போது எவ்வளோ திறமையாக அவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சின்ற ஒரு விஷயம், ஒரு புதுமையான பயிற்சி முறை. இதை 4 வயதுலேருந்து 14 வயது இருக்க வரைக்கும் இதை பயிற்சி பெறலாம். ஒரு முறை இந்த பயிற்சி எடுத்துட்டானா இது மறக்க போகிறதில்ல. அவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை தாண்டி திறன் சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியது எவ்வளோ அவசியமாக இருக்குது, அது எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு குழந்தைகள்கிட்டையும் கொடுக்குது, இதை பற்றின விழிப்புணர்வு பெற்றோருக்கு ஏன் தேவை, இப்படி பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.